ஒரு ஃபுல் வாயில் ப்ளவுஸ் எடுத்திருக்கேன். 2ஆக மடித்து போட்டுக்கிறேன். மடிப்புக்காக 1.5 இன்ச்சு. உடம்பு இறக்கம் நெக் சைடு பார்க்குறேன்னா ஓகே. கழுத்து இறக்கம் மார்க் பண்ணிவிட்டு ஒரு 1/4 இன்ச் எக்ஸ்ட்ரா வைங்க. உடம்பு இறக்கத்தை நோட் பண்ணுங்கள். ஓகே 12.5 இன்ச்சு. ஷோல்டருக்கு ஒரு 1/2 இன்ச் விட்டுக்கலாம். இடுப்பு சுற்றளவு 30 இன்ச் இருக்குது. மேல் மார்பு சுற்றளவு 9 இன்ச்சு. ஓகே 9ல் மார்க் பண்ணிவிட்டு நெக் இறக்கத்தை மார்க் பண்ணுங்கள். ஷோல்டரில் 1/2 இன்ச்சும் தையலுக்கு கழுத்து சைடு 1/4 இன்ச்சும் விட்டுட்டு ஆம்ஹோல் இறக்கத்தை மார்க் பண்ணுறேன். ஓகே ஷோல்டர் 5.5 இன்ச் இருக்குது. அடிக்கை சுற்றளவு முன்கை சுற்றளவு ஓகே. இடுப்பு சுற்றளவு 7.5 + 2.5. நெக் ஓரளவுக்கு தான் இறக்கம் வச்சுட்டு போடுறாங்க இவங்க. 1.5 இன்ச் வைங்க. ஆம்ஹோல் கர்வ் வச்சு மார்க் பண்ணுறேன். இப்போது இந்த ஆம்ஹோல் சுற்றளவு செக் பண்ணால் 6.5 இன்ச் வருது. அப்போது அளவு ப்ளவுஸில் 7 இன்ச் இருந்தால் கரெக்டாக இருக்கும். ஆனால் இங்கே பாருங்கள் 7.25 இருக்குது. அப்போது இந்த ரவுண்ட் வந்து ப்ளவுஸில் 6.25 வேணும். இன்னும் ஒரு பாயிண்ட் சேர்த்து மார்க் பண்ணி பார்க்குறேன். அப்போ கூட கரெக்டாக வரல. ஸோ ப்ளவுஸோட உள் பக்கமாக பார்க்குறேன். ஆம்ஹோலோட இறக்கம் இன்னொரு பாயிண்ட் சேர்த்தி. இப்போது இந்த இடத்துல 1.5 இன்ச் கரெக்டாக மார்க் பண்ணிவிட்டு திரும்ப கர்வ் மார்க் பண்ணுறேன். இப்போது 6.25 வருது. இனி கரெக்டாக இருக்கும். கழுத்து இறக்கம் கம்மியாக இருக்கிறதுனால ஷோல்டர் வந்து நான் இப்போது 5.25 தான் வைப்பேன் 9 இன்ச்சுக்கு. இப்போ 5.5 வச்சுருக்கேன். கழுத்து இறக்கம் கம்மியாக இருந்தால் ஷோல்டர் அகலம் ஜாஸ்தி வைக்கணும்.